கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய நேரம் நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அதை குறித்து நம்ம நெறைய நேரம் பயந்து, இது எப்படி முடியுமோ? இந்த சோதனையிலிருந்து நான் எப்படி வெளிய வருவேன்? இந்த பிரச்சனையிலருந்து எப்படி வெளிய வருவேன்னு சொல்லிட்டு, நம்ம புலம்பிக் கொண்டிருக்கும்போது, சில நேரம் என்ன பண்றோம்னா, நம்ம வெளிய வார்த்தையினாலயோ, இல்ல மனசுக்குள்ளேயே நம்ம என்ன சொல்லிருவோம்னா, கடவுள் இருக்கிறாரா? இல்லையா? இல்ல கடவுளுக்கு கண் இருக்கா? இல்லையா? நான் இவ்ளோ கஷ்டப்படுறேனே! என் வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை இருக்கு. நான் இவ்ளோ சோதனைகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறேன். கடவுள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு என் மேல அன்பே இல்ல. அப்படின்னு நெறைய நேரம் நம்ம இருதயத்தில நம்ம நெறைய நேரம் நெனச்சிருப்போம். சில பேர் அந்த கோபத்தில, எரிச்சல்ல என்ன பண்ணுவாங்க, வாயின் வார்த்தையினால சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நமக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்ல. நம்ம பிதா எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியவே இல்ல. நம்ம இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியவே இல்ல. நம்ம வேதத்தை தியானிக்கிறதே கிடையாது. எவ்ளோ வசனங்கள் பிதாவுடைய அன்ப குறித்து சொல்லியிருக்கு. முக்கியமான ஒரு வசனம் யோவான் 3:16. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யல. ஏன்னா, நம்ம இன்னும் அந்த வாஞ்சை இல்ல. தேவனை பற்றி அறிகிற அறிவை குறித்து நமக்கு அந்த வாஞ்சை இல்ல. நான் அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேனே. தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்காராம்? தன்னுடைய ஒரே பேறான குமாரன். அதாவது நம்ம கடவுளுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது இல்லையா? அவருக்கு அம் அ தொடக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. அப்படிப்பட்ட தேவன், பிதாவும், கிறிஸ்து இயேசுவும் அவங்க அனாதியா ஒண்ணா இருந்தவங்க. அவரையே பிதா என்ன பண்ணாராம்? நமக்காக பலியாக கொடுத்தார். ஏன்னா, நம்ம மேல அவ்ளோ அன்புங்க. இல்ல நீங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அந்த பொருளுக்கு ஈக்குவலான ஒரு காசு குடுத்து தான் நீங்க வாங்குவீங்க இல்லையா? பிதா என்ன பண்ணியிருக்காரு, நம்மள யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துவ கூட. இல்ல இந்த உலகத்தின் பாவங்கள்ல நம்ம இருந்த நம்ம யார் கூட கடவுள் கம்பேர் பண்ணியிருக்காரு? இயேசு கிறிஸ்துவ கூட. எதனாலன்னா, அவர விலைக்கிரயமா குடுத்து நம்மள கொள்ளை பொருளா வாங்கியிருக்காரு. நம்மளுடைய மதிப்பு என்னன்னா 0. நம்மலாம் நரகத்துக்கு மட்டும் தான் லாய்க்கி. ஆனாலும் பிதா என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி, அவருடைய இரத்தத்தினாலே நம்மள கொள்ளை பொருளாய் மீட்டுக் கொண்டார். ஸோ கடவுளுடைய பார்வையில நம்மள எப்படி பார்ப்பார்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற மாரி. நம்ம நெறைய நேரம் ஏன் நம்மளுடைய ஜெபங்கள் கடவுளுடைய பாதத்துக்கு போக முடியலன்னா, அந்த பாவம் தாங்க. நெறைய நேரம் நம்ம அந்த பாவத்துல இருந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம பிதாவின் பிள்ளைகள்னு சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை மூலியமாக நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமா? அவரு தான் நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்தார். நம்ம இன்னமும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் பாவத்துல இருந்தோம்னா, நம்மளுடைய ஜெபங்கள் கண்டிப்பா கடவுள் காதுல போகவே போகாது. இன்னைக்கு நம்ம என்னென்ன பாவங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பாவம் செய்யும்போது, நம்ம மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம தான் என்ன பண்றோம், நம்ம பிதா மேல அன்பு செலுத்துறதில்ல. இயேசு கிறிஸ்து மேல அன்பு செலுத்துறதில்ல. நம்ம மாறாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிலுவையில அறைந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பாவம் செய்யும்போது என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிலுவையில அறைந்து கொண்டே இருக்கோம். இயேசு கிறிஸ்து நமக்கு வந்த ரீசன் நம்மள ரட்சிக்கப்பட. ரட்சித்து அவர் என்ன பண்ணுனான்னா, தன்னுடைய சாயலாக நம்மளை மாற்றக்காக தான் இந்த உலகத்துல வந்தார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலா நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நம்ம பேரளவுல வாயில மட்டும் சொல்றோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ன்னு வாயளவுல சொல்றோமா? அதெல்லாம் ஓகே தாங்க. பட் ஆனா அவர நம்ம ஏற்றுக்கொண்டு அவரைப் போல நம்ம மாறுகிறோமா? அவர் மேல அன்பா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு. "நீ என் மேல அன்பா இருந்தன்னா, என்னுடைய கட்டளையை கைக்கொள்ளு." அத நம்ம செய்றோமா? அதெல்லாம் செய்றதில்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வந்தா மட்டும் நம்ம என்ன பண்றோம்? கடவுள குற்றப்படுத்துறோம். ஆனா அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? எதனால இந்த பிரச்சனைக்கு நடுவுல நம்ம போறோம்ன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, 99% நம்ம தாங்க இருப்போம். நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களா தான் இருக்கும். இல்ல கடவுள் அழகா உணர்த்துவார். இல்ல நம்மளுடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் என்ன சொல்லுவார்ன்னா, "இந்த பிரச்சனை இப்படிதான் நடந்தது. இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான். கடவுளுடைய வார்த்தைய நீ கேட்காம இத செய்துட்ட. உன்னுடைய மீறுதல்னால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு" சொல்லி அழகா ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பார். நம்ம ஒரே ஒரு வேலை தாங்க. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா கடவுளே! அது என்னுடைய மீறுதல் தான். என்னுடைய பாவம் தான்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு, நம்ம தேவனோடு நம்ம ஒப்புரவு ஆயிட்டோம்னா, நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருங்க. ஒரு பெரிய சமாதானம் வரும். அந்த சந்தோஷத்திலும், சமாதானத்திலும் நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும்,
நம்ம எதை குறித்துமே கவலைப்பட மாட்டோம். அப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம தேவனை நோக்கி துதித்து கொண்டு தான் இருப்போம். அப்படிதான் பவுல் பண்ணாரு. பவுல் நீங்க பாருங்க, ஜெயில்ல இருக்கிறாங்க. 2 காலையும் கட்டியிருக்காங்க. அந்த நேரத்துல கூட அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, தேவனை துதித்து பாடுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், கடவுள் மேல அவருக்கு வந்து அவ்ளோ அன்பு. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது என் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு சொல்லி, அவருடைய சித்தத்திற்காக தான் நடக்குதுன்னு சொல்லி அவருக்கு வந்து தேவன் மேல ஒரு அன்பு. அந்த அன்பு நமக்கு வரணும்னா, நம்ம தேவனை பத்தி அறியணுங்க. அவருடைய ஆவியானவர நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா, ஆவியானவர் தான் என்ன பண்ணுவார்ன்னா, பிதா எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்ன்னு சொல்லி நமக்கு அவங்க வந்து விளக்குவாங்க. இல்ல? அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்பதான் நமக்கு அந்த அன்பு கிடைக்கும். அப்படி இல்லன்னா நம்ம என்ன ஆவோம்னா, நம்ம வெறும் மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவர்களா மாறிடுறோம். வெளிய மட்டும் நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டு, உள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த இருதய மாற்றம் இல்லாமயே போயிடும். அதனால இன்னைக்கு நம்ம எதை குறித்தும் புலம்பாம, தேவனை குற்றப்படுத்தாம, நம்ம இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டு, அவரு சொல்றத கேட்டுட்டு, ஆவியானவரோட அபிஷேகத்த பெற்றுக்கொண்டு, நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறும்போது, நம்ம வாழ்க்கையில என்ன சோதனைகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வந்தாலும், அதன் மத்தியிலும் கூட நம்ம சந்தோஷமா தாங்க இருப்பேன். தேவன் எல்லாத்தையும் மீட்க வல்லவரா இருக்கார். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்படாம, நம்ம பிதாவுடைய அன்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ருசி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்ப நம்ம ருசி பார்த்து, அந்த அன்ப நம்ம மத்தவங்களுக்கு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.